ECBN ஸ்தாபனத்தார் வழங்கும் கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு நிகழ்ச்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ECBN நேயர்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை பேசுவதற்கு, கேட்பதற்கு, தியானிப்பதற்கு நீர் பாராட்டுகிற இந்த அனுகூலமான வாசல்களுக்காக, இப்படிப்பட்ட ஊடகத்திற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் இந்த உலகத்தில், இந்த சமுதாயத்தில் கிறிஸ்தவர்களாக விசுவாசத்தோடு வாழ்கிறது எவ்வளவு பெரிய ஒரு சவால் ஆண்டவரே. இளம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், கணவன் மனைவி திருமண வாழ்வில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், விசேஷமாக உம்முடைய ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களை கொண்டு நீர் செய்ய இருக்கிற உம்முடைய தெய்வீக நோக்கத்தை, திட்டத்தை, உம்முடைய ஊழியங்களை நீர் நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களை தகுதி உள்ளவர்களாக்கும், குற்றம் சாட்டப்படாதவர்களாக காத்துக்கொள்ளும். கிருபை பெருகட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து நாம் இந்த கண்டித்து சிட்சித்து போதிக்கிறதனுடைய தொடர்ச்சியை நாம் இந்த கூட்டத்திலையும் இந்த செய்தியிலும் நாம் தியானிப்போம். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் வசனங்கள் 5, 6. மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். அந்த சிநேகிதன் அடிக்கும் அடிகள், அந்த வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல், அது அவசியம் இருக்கணும். சங்கீதம் 94:13 படி சிட்சித்து போதிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகவே சிட்சித்து போதிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 4:21 பவுல் சொல்றாரு, நான் உங்களிடத்துல எப்படி வரணும்? 1 கொரிந்தியர் 4:21, உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ, அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமோ? நீங்க தான் முடிவு பண்ணணும். கம்பு எடுத்துட்டு வருவா, இல்ல அன்போடு சாந்தமுள்ள ஆவியோடு வரவா, இல்லைன்னா உங்களை வச்சு வாங்குன்னு வாங்கவா? அதுதான் அர்த்தம். பெரம்போட வரவானா உங்களை அடின்னு அடிக்கவா, என் கை வலிக்க அடி வாங்க ரெடியா இருக்கிறீங்களா? இப்படி இந்த வசனங்களை வைத்துக்கொண்டு, இவைகள் அவசியம்தான். தான் நேசிக்கிற பிள்ளைகளின் மீது கர்த்தர் சிட்சிக்கிறார். அவருக்கு பிள்ளை இல்லாதவர்களிடத்துல போய் அவர் சிட்சிக்க மாட்டார். நேசிக்காதவர்கள, அதாவது அவருக்கு கீழ்ப்படியாதவர்களிடத்துல அவர் சிட்சிக்க மாட்டார், அவர்களை தண்டிப்பார். அதனால நாம கண்டிக்கிறோம், சிட்சிக்கிறோம், சிநேகிதனுடைய அடிகளாக அடிக்கிறோம், வெளிப்படையான கடிந்து கொள்ளுதலை காண்பிக்கிறோம்னு சொல்லி எதுக்கெடுத்தாலும் எந்த நேரமும் 24 மணி நேரம் தூக்கத்திலையும் திட்டிட்டு இருக்க கூடாது. சில பேர் தூக்கத்துல பெணாத்தும் போது திட்டுவாங்க போல. அப்படிப்பட்டவர்களோட பக்கத்துல படுக்கிறதுக்கும் கொஞ்சம் தைரியமா தான் படுக்கணும். அதே பவுல் தான் சொல்றாரு 2 கொரிந்தியர் 13:10, எனக்கு ஊன்ற கட்டுகிறதற்கு தான் அதிகாரம் இருக்கு. 2 கொரிந்தியர் 13:10, ஆனதால் இடித்து போட வல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமா இருந்து இவைகளை எழுதுகிறேன். அதே பவுல் தான் 2 கொரிந்தியர் 11:19, ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ, ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறது இல்லையோ. கண்டிதம் பண்ணுகிறவனுடைய மனநிலை எப்படி இருக்கணும்? ஒருத்தவங்க இடறினால் தன்னுடைய மனம் எரிய வேண்டும், பலவீனப்பட்டால் தானும் பலவீனப்பட வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு சின்சியர் ஹார்ட் இருக்கணும். அது இல்லைன்னா ஊழியத்தை கர்த்தர் விரும்புகிறபடி செய்ய முடியாது. 2 கொரிந்தியர் 10:1 பவுல் தன்னுடைய மனநிலையை சொல்றார், கவனிக்கலாம். உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும், தூரத்தில் இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். உங்களுக்கு முன்பாக நேர்ல இருக்கும்போது தாழ்மையா இருந்தேன், தூரத்துல இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாய் நான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு தூரத்துல இருந்த ஹலோ பிரதர் எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டு நேர்ல பார்க்கும்போது விழுந்து விழுந்து திட்டுவாங்க, கசந்து கொள்வாங்க. உதாரணத்துக்கு கணவன் மனைவி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க பிரிந்து இருக்கிற நாட்கள் மற்றவங்களிடத்துல என் மனைவி போல வராது, என் கணவர் மாதிரி வராது, அவர் ரொம்ப நல்லவர், நான் எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா, அப்படியெல்லாம் புகழ்ந்து அவங்க பாராட்டி
பின்னால பேசுவாங்க. ஆனா நேர்ல இருந்தா எலியும் பூனையும் இல்லை, அது சிங்கமும் மானும் டைனோசரும் அந்த காலத்து லேவியதானும் அப்படிலாம் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு காட்டு மிருகம் மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள இருந்துட்டு வெளியில பேசும்போது ஒரு கொலைகாரனும் ஒரு கொலை செய்யப்பட்டவனும் ஒருத்தவங்களை லவ் பண்ற மாதிரி இருக்கும். கொலை செய்ய வந்தவனே, அந்த சாகடிக்க வந்தவனே அந்த மனுஷன்ல அன்பு கூறுற மாதிரி கையில கத்தி ஆனா வாயில ஐ லவ் யூன்னு சொல்றாங்க. இவங்க நம்மளை நேசிக்கிறாங்களா நம்மளை கொல்றாங்களான்னு தெரியாத மாதிரி இன்னைக்கு அன்பு அது பைத்தியமாக முத்தி போயிருக்கு. அன்பு பல இடத்துல தனிந்து போயிருக்கு. இதை நாம தொடர்ந்து நாம் இந்த நாளில் நாம் சிந்திக்க கூடி வந்திருக்கிறோம். இதை எப்படி நாம் இந்த சூழ்நிலையையும் இந்த மனநிலையும் பாதுகாத்துக் கொள்வது. மத்தேயு 18வது அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 18. ஒருத்தவங்களை கண்டிப்பதற்கு, திருத்துவதற்கு, நல்வழிப்படுத்துவதற்கு என்ன செய்யணும்? மத்தேயு 18:15. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. தனித்து இருக்கையில் குற்றத்தை உணர்த்த வேண்டும். கரெக்டிங் அனதர் பிலீவர் பிரைவேட்லி. முதலாவது எடுக்க வேண்டிய ஸ்டெப் என்னன்னா, தனித்து இருக்கும்போது, தனிமையாக இருக்கும்போது ஒருவருடைய குற்றத்தை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால், சில பேர் சத்தியத்துக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாகவே குற்றம் பண்றாங்க, கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்றாங்க. அப்ப அவர்களுக்கு நாம் எத்தனையாய் அவர்களுக்கு எடுத்து தனித்து இருக்கும் போது அவர்களுடைய குற்றத்தை, பாவத்தை, அவர்களுடைய தவறான புரிதலை நாம் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். குற்றத்தை தான் உணர்த்த வேண்டும். அவர்களுடைய குற்றத்தை அவர்களுக்கு எடுத்து உரைத்து விளக்கி சொல்லி உணர்த்த வேண்டும். அதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்ன்றதை முந்தின கூட்டத்தில் நாம் சிந்தித்தோம். நம்மை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், நம்மை சுத்தவான்களாக காத்துக்கொள்ள வேண்டும், நம்மை பிறர் அசட்டை பண்ணாதபடிக்கு விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். நாம் குணப்பட்ட பின்புதான் நம்முடைய சகோதரரை, சகோதரிகளை ஸ்திரப்படுத்த வேண்டும். பிள்ளைகளைப் போல் ஆக வேண்டும். ஒரு குழந்தையை போல, குழந்தைத்தனம் இருக்கக்கூடாது, சைல்டிஷ்னஸ் இருக்கக்கூடாது, சைல்ட் லைக்கா இருக்கணும். குழந்தைத்தனம் அல்ல, குழந்தையை போல் இருப்பது. ஒரு குழந்தையை போல் இருந்து ஒரு சர்ப்பத்தை போல வினாவும், புறாக்களை போல கபடற்றவர்களாக, வைஸ் லைக் சர்பன்ட்ஸ் அண்ட் இன்னோசென்ட் லைக் பிஜன்ஸ், அந்த விதமா நம்ம இருந்து நாம அவருடைய குற்றத்தை அவர்களுக்கு தனித்திருக்கையில், தனிமையா இருக்கும்போது குற்றத்தை தான் உணர்த்த வேண்டும். அடுத்த தேவ பிள்ளையை கரெக்ட் பண்றதுக்கு அந்த தனிமை, பிரைவேட் டைமை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத ஒரு சகோதரி ஒரு சகோதரின் இடத்துலையும், ஒரு சகோதரன் ஒரு சகோதரன் இடத்துலையும் தனிமையா இருக்கும்போது எடுத்து சொல்ல வேண்டும். ஒரு கணவன் இன்னொரு கணவர் இடத்துலையும், ஒரு மனைவி இன்னொரு மனைவியின் இடத்துலையும், ஊழியர் இடத்துலையும், ஊழியக்காரி இடத்துலையும், ஒரு தாய் இன்னொரு தாய் இடத்துலையும், ஒரு தகப்பனாக இருக்கிறவர் இன்னொரு தகப்பன் இடத்துலையும் இப்படி எடுத்து சொல்லுகிறதற்கு முதல்ல அந்த சூழல், அந்த சமயத்தை நாம் காத்திருந்து பெற்று அவர்களுடைய குற்றத்தை உணர்த்த முயற்சி எடுக்க வேண்டும். நீதிமொழிகள் 25 வாசிக்கிறோம். அப்படி உணர்த்தும் போது அவங்க மனம் விட்டு நம்ம இடத்துல பேசுறாங்க, நாம அவர்களிடத்துல பேசுகிற மாதிரியான, அவங்க முதல்ல நம்மள அசட்டை பண்ணக்கூடாது. பார்த்தோம்ல, என்ன அசட்டை பண்ணாதவங்க தான் தனித்து உட்கார்ந்து பேசுறதுக்கு இந்த சப்ஜெக்ட், இந்த கேஸ் ஸ்டடி, இதை குறித்து பேசுவதற்கு நம்ம இடத்துல அவங்க மனசு திறப்பாங்க, அவங்க வீடு திறப்பாங்க, இடம் கொடுப்பாங்க. அத்துமீறி உள்ள பகல் கொள்ளைக்காரன மாதிரி உள்ள நுழைஞ்சி அவங்க நம்ம கிட்ட எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க பிரதர்னு கேட்காம, நானே உங்களுக்கு ஆலோசனை சொல்றேன் உக்காருங்க அப்படின்னு சொல்லி, ஒரு பல்லில்லாதவருக்கு பகோடாவை எப்படி சாப்பிடுவதுன்னு கற்றுத்தர மாதிரி கரெக்ட் பண்ணக்கூடாது. அவருக்கே பல்லு இல்லை, அவருக்கு போய் பகோடாவை சாப்பிடுறது எப்படி கடித்து மின்னு சாப்பிட வேண்டும் அவர் கற்றுக்கிட்டு என்ன செய்ய போறாரு? ஸோ யாருக்கு எதை அவங்க கேட்கிறாங்களா, கேட்கிறவனுக்கு தான் சொல்லணும். அவங்களே கேட்கல, அவங்களே நம்மளை அசட்டை பண்றாங்க, நாமளே குணப்படல, நாம என்னன்னு போய் மற்றவங்களை ஸ்திரப்படுத்துறது? நீதிமொழிகள் 25:9-10 வாசிக்கிறோம். நீ உன் அயலானுடனே மாத்திரம் உன் வியாஜ்யத்தை குறித்து வழக்காடு, மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாத. ஒருத்தவங்களோட உட்கார்ந்து ஒரு காரியத்தை நாம திருத்துகிறோம், கரெக்ட் பண்றோம், சிட்சிக்கிறோம்,
அவர்களுக்கு அவருடைய குற்றத்தை உணர்த்துகிறோம். அப்படி உணர்த்துகிறதற்கு அவர்கள் முதலாவது நம்மை அங்கீகரிக்க வேண்டும். அவர்கள் நம்மை அசட்டை பண்ணக்கூடாது. ஓகே, நீங்க வந்து எங்க வீட்டுக்குள்ள எங்களுக்கு உட்காந்து வசனத்தை சொல்லுங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்ற அந்த இடத்தை ஒருத்தன் கொடுக்கிற மாதிரி நீ விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும். வார்த்தையில ஜாக்கிரதையா இருக்கணும். உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய பரிசுத்த ஜீவியம், உன்னுடைய ஆவியில நீ மாதிரியாக முன்மாதிரியா இருக்கணும். ஒரு மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு மாதிரியா இருக்கணும், முன்மாதிரியா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவங்க நம்ம கிட்ட உட்கார்ந்து மனசு திறந்து அவங்களுடைய குறைகளையோ அவங்களுடைய திருந்த வேண்டிய பகுதிகளையோ சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அயலானுடனே மாத்திரம் உன் வியாஜியத்தை குறித்து வழக்காடு, மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாது. அந்த ப்ராப்ளமை பத்தி டாக் ஒன்லி டு த கன்சர்ன் பர்சன். டோன்ட் பிட்ரே another person's secret. ஒருத்தவங்களுடைய குறையை போய் வெளியே போய் சொல்லக்கூடாது. ஒருத்தவங்கிட்ட மனசு திறந்து ஒரு ஊழியராச்சேன்னு சொன்னா அதை மைக்கில் போயிட்டு சொல்லிட்டு இருக்க கூடாது. அதை வச்சே அவங்கள பிளாக்மெயில் பண்ணக்கூடாது. அதை சொல்லி சொல்லி அவங்க அந்த தவறுல இருந்து திருந்தே இருப்பாங்க. ஆனா அந்த தவறை திரும்ப திரும்ப சொல்லி 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 அந்த குறையை சொல்லி அந்த குற்றத்தை சொல்லி அந்த குற்றத்தில் அவங்க உணர்வு அடைஞ்சிட்டாங்க. ஆனா அதை குத்தி காண்பித்து அவர்களை குற்றவாளியாகவே அவர்களை கடைசி வரைக்கும் வச்சுக்கிறதுல நம்மளை போல ஒரு நீதி அரசர்கள், நீதி தலைவர்கள், நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ் வேற யாரும் இருக்க முடியாது. ஒரு வக்கீல் வந்து அந்த கேஸ அவர் வந்து அநியாயத்தை நியாயம்னு வாதாடலாம். ஆனா ஒரு நீதிபதி அப்படி ஒரு அநியாயத்தை நியாயம் என்று தீர்ப்பிடலாமா? தீர்ப்பிடக்கூடாதுல்ல. அப்போ கர்த்தர் நமக்கு தேவ நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். அவர் ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். காலத்துக்கு முன்னே எதை குறித்து யாதொன்றை குறித்து நாம் தீர்ப்பு சொல்லக்கூடாது. அதனால நம்ம இடத்துல யாராவது ஒரு காரியத்தை குறித்து சொல்லும்போது மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடாது. ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு நம்ம அவங்க கிட்ட சொல்லும் போது, நீங்க இப்படி நடந்துகிட்டது என்ன எவ்வளவு பாதிச்சது தெரியுமா? ஊழியர் எவ்வளவு கவலைப்பட்டார் தெரியுமா? இப்போ ஊழியருடைய கவலை முக்கியமா, பரிசுத்த ஆவியானுடைய கவலை முக்கியமா? ஒரு ஊழியர் வந்து கண் கலங்கி விட்டார், அவர் அவமானப்படுத்தப்பட்டார், அது அடுத்த கட்டம். கர்த்தர் பார்த்துக்குவாரு. கர்த்தர் ஊழியருடைய சுகத்தை விரும்புகிறவர். அவருடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களை கொண்டு தாங்கி ஏந்தி காப்பாற்றுகிறவர். அவர் பார்த்துக்குவார். அவருடைய ஊழியர்கள், அவங்க யாருடைய ஊழியர்கள்? கர்த்தருடைய ஊழியர்கள். அவங்க தான் அவருக்கு வேலை செய்யறாங்க. அவர் தான் அவங்களுக்கு எஜமான். அவர் தான் கூலி தருகிறவர். அதனால இங்க ஊழியர்கள் மனசு கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி ஒரு காரியத்தை அதையே சொல்லி சொல்லி செய்யாம, ஆவியானவர் துக்கப்பட்டார், கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், இது கர்த்தருக்கு எவ்வளவு வேதனையை தரும், அப்படிதான் நாம மற்றவர்களை உணர்த்தணுமே ஒழிய, நீங்க செய்த செயல் ஊழியரை பாதிச்சிருச்சு என்று சொல்லி ஒரு ஊழியரை கடவுளாக்க கூடாது. தேவனை இது பாதித்தது, தேவனுக்கு பிரியமில்லாதது, அவருடைய கற்பனைக்கு, அவருடைய போதனைக்கு, சத்தியத்துக்கு விரோதமானது. இதைத்தான் சொல்லி மற்றவர்களை நாம் நேர்வழிப்படுத்த, நல்வழிப்படுத்த வசனத்திலிருந்து பேசணும். ஒருத்தவங்களுடைய தவறான புரிதலை திருத்துவதற்கு சொந்த கருத்துக்களையோ சொந்த அனுபவங்களையோ அங்க இங்க நான் படிச்சது துணுக்கு செய்திகளை சொல்லக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க வசனத்துக்கு செவி கொடுப்பாங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்பாங்க. நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன கத்துக்கிட்டேன், எனக்கு அவங்க என்ன சொன்னாங்க, அதை கேட்க மாட்டாங்க. சங்கீதத்துல 15வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான்மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சையும் எடுக்காமலும் இருக்கிற ஒரு வாழ்க்கை. மற்றவங்க என்ன சொல்றாங்க, என்ன நம்ம கேள்விப்பட்டோம், என்ன புறம் கூறினாங்க, இந்த நிந்தையான பேச்சை எடுக்காம நான் செய்தது தவறு, அதை திருத்துவதற்கு கர்த்தருடைய வழிக்கு புறம்பாக நான் நடந்து கொண்டேன். கர்த்தருடைய சத்தியம், புதிய உடன்படிக்கையின் கிருபையின் காலத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகக்கூடிய அந்த பிரதான ஆசாரியன் மட்டுமே வருஷத்துக்கு ஒரு முறை போக இருந்த அந்த இடத்துக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினால தேவனே மேலிருந்து கிழித்தார். தேவனே கிழித்த அந்த திரைச்சீலையை தாண்டி இப்போது கிருபாசன தண்டை தைரியமாய் நெருங்குகிறதற்கு நாம் கிருபை பெற்றிருக்கிறோம். அதனால இந்த கிருபையின் காலத்தில், இந்த புது உடன்படிக்கையின் காலத்தில் மற்றவர்களை கண்டித்து திருத்தி அவர்கள் குற்றத்தை அவர்களுக்கு உணர்த்தும் போது அவர்களுடைய ரகசியத்தை மற்றவரிடத்துல வெளிப்படுத்தாம
ஒரு ஊழியர் துக்கப்படுவதை முக்கியப்படுத்தாம பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவதை முக்கியத்துவப்படுத்தி கொலோசியர் 3வது அதிகாரம் 12-13 நாம் வாசிக்கிறபடி, கொலோசியர் 3வது அதிகாரம் 12-13, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். As God's chosen people, holy and dearly loved, clothe yourselves. அந்த ஆவிக்குரிய உடை என்ன, ஸ்பிரிச்சுவல் ட்ரெஸ் என்ன, நீங்கள் இவைகளை தரித்து கொண்டு, 12வது வசனத்தினுடைய கடைசி சொல் தரித்து கொண்டு, ஆவிக்குரிய உடை என்ன, clothe yourselves with compassion, with kindness, with humility, with gentleness and with patience. Make allowance for each other's faults and forgive anyone who offends you. Remember, the Lord forgave you, so you must forgive others. இவைகளை தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி குறைபாடுகளை மன்னியுங்கள், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னியுங்கள். அப்ப மன்னிக்கிற சுபாவம், பிள்ளையை போன்ற ஒரு இருதயம், குணப்பட்ட பின்பு சகோதரரை ஸ்திரப்படுத்துவது, தனித்திருக்கும் போது குற்றத்தை உணர்த்துவது, ரகசியத்தை மற்றவனிடத்தில் வெளிப்படுத்தாதது, ஒரு சுய பரிதாபத்தை தேடாமல் கர்த்தருடைய ஆவியானவர் துக்கப்பட்டிருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு ஒருவரை நல்வழிப்படுத்தி திருத்துவது. அவங்க கேட்கிறாங்க, கேட்கல. எசேக்கியேல்ல நாம் வாசிக்கிறோம், எசேக்கியேல் 2வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், எசேக்கியேல் 2:7, கலகக்காரராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, கீழ்ப்படிந்தாலும் சரி கீழ்ப்படியாவிட்டாலும் சரி, தங்களை மாற்றிக்கொண்டாலும் சரி மாற்றிக்கொள்ளாவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. கர்த்தருடைய வார்த்தையை, சத்தியத்தை மற்றவர்களுக்கு எடுத்து விவரமாக விளக்கி நாம் போதிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். தனித்திருக்கும் போது அதை விளக்கி சொல்ல வேண்டும். அவங்க கேட்கிறாங்க, கேட்கல, நம்ம சொல்லணும். ஆனா சொல்லும் போது நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 9:7, பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். 7வது வசனம், பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சை அடைகிறான், துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்தி கொள்ளுகிறான். அவங்க நம்மளை அவமானப்படுத்தணும், நம்மளை அங்கீகரிக்க கூடாது, நம்மை குறித்து மற்றவங்களுக்கு புரளி சொல்லணும், நம்மளை திரும்பவும் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னா நினைப்பாங்க. துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்தி கொள்ளுகிறான். ஆனா ஞானம் உள்ளவனை கடிந்து கொண்டால் அவன் உன்னை நேசிப்பான். எனக்கு இவ்வளவு நாளா தெரியாம இருந்துச்சு பிரதர், இதை நீங்க சொல்லியிருக்கிறீங்க, வசன ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறீங்கன்னு ஏற்றுக்கொள்வாங்க. அப்படி சொல்லும் போது தன்னை கரைப்படுத்தி கொள்ள ஒரு ஆபத்து உண்டு. அதை எப்படி செய்யணும்? 2 சாமுவேல் 23வது அதிகாரம். ஏதோ கண்டிக்கிற, திட்டுறேன்னு சொல்லி, ஏதோ நல்வழிப்படுத்துறேன், ஸ்நேகம் பாராட்டி அவர்களை நான் வெளிப்படையாக கடிந்து கொள்றேன் அப்படின்னு செய்தாலும், அந்த பிள்ளையை போல தனித்திருக்கும் போது அவர்கள் குற்றத்தை உணர்த்தி அவர்கள் நம்மை அசட்டை பண்ணாதபடிக்கு அவர்களுக்கு முன்பாக ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து நாம் அவர்களுக்கு நல்வழிப்படுத்த கவனமாக செயல்படும் போது, 2 சாமுவேல் 23 வசனங்கள் 6-7 வாசிக்கிறேன். பேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமானமானவர்கள். பேலியாளின் மக்கள், அதாவது அன்காட்லி பீப்புள், விக்கட் பீப்புள், வசனத்துக்கு புறம்பான பாரம்பரியமான செயல்களில் மாம்சத்தின்படி அவங்க சிக்கி கொண்டிருக்கிறவர்கள், தன்னுடைய சுய நீதியின்படி இருக்கிறவர்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமானமானவர்கள். தான்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. அவைகளை ஒருவன் தொட போனால், நெருங்க போனால், திருத்த போனால், கண்டிக்க போனால், சிட்சிக்க போனால், இருப்பு ஆயுதத்தையும் ஈட்டி தாங்கையும் கெட்டியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அவைகள் இருக்கிற இடத்தில் தானே அக்கினியினால் முற்றும் சுட்டெரிக்கப்படும் என்றான். ஒரு இருப்பு ஆயுதத்தோடு ஈட்டி தாங்கோடு கெட்டியாய் பிடித்து கொண்டுதான் நாம் முள்ளை போன்ற முள்ளுக்கு சமானமானவர்களிடத்துல நாம் நெருங்க வேண்டும். முள்ளு நம்மளை குத்திடும், நம்ம திருத்த போறோம்னு சொல்லி அவங்க நம்மளை காயப்படுத்திடுவாங்க. சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க,
புடவை முள்ளுல பட்டா, முள்ளு புடவுல பட்டாலும் புடவைக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நாம அவங்க கிட்ட போய் சொன்னாலும், அவங்க நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணாலும் நமக்கு தாங்க ஆபத்து. நாம சாஃப்ட் கைண்ட் பர்சன், எதுக்கு நம்ம அவங்க கிட்ட போயிட்டு, அவங்க கர்த்தர் பார்த்துக்குவார், நான் ஜெப ஊழியம் பண்றேன், அவங்களுக்கு எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சில பேர் இருந்துருவாங்க. முத்துக்களை எடுத்து பன்றிகள் முன்னாடி போடக்கூடாது, அதோட வேல்யூ தெரியாது, அவங்க நம்மள திரும்பி பீறி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. நீதிமொழிகள் 26 வசனங்கள் 4-5 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 26 வசனங்கள் 5. மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போல் ஆவாய். அடுத்த வசனமே, மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடு, கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பான். பதில் கொடுத்தாலும் அவங்க நம்மள பைத்தியக்காரலாக்கிறாங்க, பதில் கொடுக்கலன்னா அவங்க பார்வைக்கு அவங்க ஞானி ஆயிடுறாங்க. இது ஒரு அரசியல்வாதி, அவருக்கு ஒரு அரசியல் நிபுணர் அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க ஏன் அரசியல்வாதி ஆகல? அவர் சொன்னாரு, எனக்கு துக்கமே வராது, ஆனா நான் அழ வேண்டியதா இருக்கும், நடிக்க வேண்டியதா இருக்கும். எனக்கு சிரிப்பே வராது, ஆனா நான் சிரிக்க வேண்டியதா இருக்கும். யாரோ ஒருத்தவங்களுடைய துக்கத்துல போயிட்டு அங்க நான் துக்க முகத்தோட நிக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு நடிகனாக நான் இருக்க விரும்பல, அதனால நான் அரசியல்வாதி ஆகல, நான் ஜஸ்ட் நான் பின்னால் இருந்து அவங்களுக்கு ஆலோசனை மட்டும் சொல்றேன்னு ஒருத்தர் சொன்னதை நான் ஒரு பத்திரிகையில வாசிச்சிருக்கிறேன். இன்னைக்கு நாம பதில் கொடுக்கிறதா கொடுக்காமல் இருக்கிறதா? ஆனா கொடுக்கலன்னு சொன்னா அவங்க தங்களுடைய பார்வைக்கு ஞானி ஆயிடுறாங்க, கொடுத்தா நாமும் அவங்கள போல ஆயிடுறோம். அவங்க பதில் பேச, நான் பதில் சொல்ல, அவங்க குதர்க்கமா கேட்க, குழப்பப்படுத்த, நியாயப்படுத்த, கடைசியா அது நேரம் வீணாகுது. ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கத்தை கெடுத்து போடுது. பல விதங்களில் நம்முடைய கிருபைகளை, ஏசாயா என்ற தீர்க்கதரிசி ஒரு தூஷண வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருந்த, ஒரு கெட்ட வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன். அவரே சொல்றாரு, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர் மத்தியில வாழ்றேன். இது வரைக்கும் அசுத்தமா பேசிக்கிட்டு இருந்தேன், கெட்ட வார்த்தைகள், தூஷண வார்த்தைகள் தான் ஏசாயா வாயில வந்துட்டு இருந்தது. அந்த ஏசாயாவை கர்த்தர் தொட்டு நாக்க தொட்டு திருத்தி அவருடைய தீர்க்கதரிசியாக உருவாக்கினார். கர்த்தருடைய அக்கினி நம்மளுடைய நாவில் இருந்தால்தான், அந்த இருப்பு ஆயுதத்தை, வார்த்தை என்கிற பட்டயத்தை, ஆவியின் பட்டயத்தை கையில பிடிச்சிருந்தா தான் நாம் முள்ளுக்கு சமானமானவர்களிடத்துல, பேலியாளின் மக்கள்னா என்ன அர்த்தம்? அன்காட்லி, விக்கட், ஈவில் பீப்புள், சுய நீதியின்படி வாழ்கிறவர்களிடத்துல நாம் நெருங்க முடியும். அதை செய்கிறதற்கு அந்த மன பக்குவத்தை, அந்த தெளிவை கர்த்தர் நமக்கு தரணும். 2 தீமோத்தேயு 4:2 வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சொல்றோம், ஆனா எப்படி சொல்லணும்? 2 தீமோத்தேயு 4:2, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணணும். எப்படி பண்ணணும்? எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும். கடிந்து கொள்ளணும், கண்டனம் பண்ணணும், ஆனா புத்தி சொல்றோம். புத்தி சொல்லுதல்னா அண்டர்ஸ்டாண்ட், டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட், அவர்களுக்கு புரிய வைக்கணும். அதற்கு உபதேசம் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை பகுத்து போதிக்கணும். போதக சமர்த்தர்களாக இருக்கணும். ஆசாரிய உதடுகள் வசனத்தை காக்க வேண்டும், அவன் வாயிலே வசனத்தை தான் தேடுவார்களே. எல்லா நீடிய சாந்தத்தோடும் தான் நாம் உபதேசத்தோடு புத்தி சொல்லி கண்டனம் பண்ணி கடிந்து சொல்லணுமே ஒழிய, ரெபியூக் அப்படின்னு வரும்போது, ஷார்ப் வேர்ட், நேரடியான கடிந்து கொள்ளுகிற வார்த்தையை பயன்படுத்தும் போது அங்க நமக்கு தேவை இந்த விதமான மனநிலை, இந்த விதமான ஒரு ஆவிக்குரிய சுபாவம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 1 வசனம், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர் பொருந்த பண்ணுங்கள், சீர் பொருந்த பண்ணுங்கள். சண்டை போட்டு பிரிந்து போக பண்ணாதிருங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள், முதல்ல நான் ஆவிக்குரியவனா இருக்கிறேனா, ஒரு காட்லி ஒரு ஹார்ட் இருந்ததுன்னா, சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவர்களை திருத்தும் போது, சிட்சிக்கும் போது, கண்டிக்கும் போது சீர் பொருந்த பண்ணணுமே ஒழிய, கோபித்து கொண்டு ஒதுங்கி நாம பிரிந்து சண்டை போட்டு விவாதம் பண்ணி கை கலப்பாகி அவர்களுக்கு சொல்லக்கூடாது. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 24-26 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியணும். அதற்கு 24, கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணக்கூடாது, சண்டை பண்ணுகிறவனா இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும்
போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். சகித்து கொண்டு சகிப்பு உணர்வோடு டாலரன்ஸோட எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் தான் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளணும். அப்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் ஜென்ட்லா அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். ஜென்ட்லி இன்ஸ்ட்ரக்ட் தோஸ் who oppose the truth. சத்தியத்துக்கு எதிர்த்து ஒப்போஸ் பண்றவங்களை ஜென்ட்லா தான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். மதிகடனே, முட்டாளே, இப்படி பண்றது தப்புன்னு சொல்லி அவங்கள திட்டக்கூடாது, அவங்கள மைக்கில கூடாது, அவங்களுக்கு விரோதமான செயல்கள்ல ஈடுபடக்கூடாது. ஜென்ட்லா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். Perhaps God will change those people's hearts and they will learn the truth. அதற்கு சாந்தமாய் செய்ய வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். யாக்கோபு 3வது அதிகாரம் 13வது வசனம். யாக்கோபு 3:13. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ. நீங்க தானப்பா உங்களை ஞானின்னு சொல்லிக்கிறீங்க, ஆவிக்குரியவன் சொல்லிக்கிறீங்க, விவேகின்னு சொல்றீங்க. அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளின் நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். If you are wise and understand God's ways, prove it by living an honorable life, doing good works with the humility that comes from wisdom, good conduct and good behavior. அந்த douceur de la sagesse பிரெஞ்சில் சொல்லுவாங்க. அந்த ஞானத்திற்குரிய நடத்தை அவைகளினாலே நாம் காண்பிக்க வேண்டும். ஜெபம் செய்வோம். ஆவிக்குரியவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக, விவேகம் உள்ளவர்களாக, எங்களை நாங்களே கர்த்தருக்கு முன்பாக குணப்பட்டவர்களாக, குணப்படுகிறவர்களாக, எங்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து எங்களை சுத்தவான்களாக காத்துக்கொண்டு பிள்ளையை போல் ஆகி மற்றவர்கள் சீர்பொருந்த கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு கெட்டியான ஆயுதத்தை பிடித்துக் கொண்டு முள்ளுக்கு சமானமானவர்களிடத்துல நெருங்கும் போது கர்த்தாவே, மற்றவர்கள் மனம் திரும்புகிறதற்கு எங்கள் மனம் எரியட்டும். நாங்களும் அவர்களோடு சேர்ந்து பலவீனப்படுவதற்கு, எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியை கொண்டு போவதற்கு, மற்றவர்களுக்குள் கிறிஸ்து உருவாகுவதற்கு கற்ப வேதனைப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. வெறுமனை திட்டி, சிட்சித்து, கண்டித்து, சபித்து, அதிகாரம் செலுத்தி கோபப்படாதபடிக்கு சண்டை பண்ணாமல் நிதானமாய் சாந்தமாய் அவர்களுக்கு வழி சொல்ல, ஆவிக்குரியவர்களாகிய நாங்கள் அவர்களிடத்துல சாந்தமாய் அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண, சத்தியத்தை போதிக்க, விளக்கி காட்ட, சீர்திருத்த, திருத்த உதவி செய்யும். அந்த நல்ல இருதயத்தை உம்முடைய ஊழியர்களுக்கு தாரும். அதன் மூலம் அநேகர் பயன்பட, உம்முடைய திருச்சபை கட்டப்பட, சீர் பொருந்த கர்த்தர் கிருபை செய்வீராக. இனிந்து போன மதில்களை திரும்ப கட்டுவீராக. கர்த்தர் சீயோனிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபித்து ஜெபம் வேண்டி நிற்கிறோம் பிதாவே. ஆமென்.